ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக அடியேனை அழைத்து இந்த ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அன்புக்கு, அவருடைய உபசரிப்புக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை அழைப்பார். சில நேரங்களிலே என்னால் வர இயலாமல் போகிறது. இருந்தாலும் எனக்கு ஐயா கூப்பிட்டு வர்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மூத்த ஊழியக்காரர், அனுபவற்றவர், தேவனுடைய மனிதர் ஐயா அவர்களுக்கு நன்றி. உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்காக மரித்த இரட்சகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கீங்க. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கீங்க, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு தடை செய்கிற எல்லா கிரியைகளை, சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களை விசேஷமாக உலகமெங்கும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை தியானங்களை குறித்து நேசிக்கிறார்கள். உலகமெங்கும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அப்படிதான். நான் அநேக நாள் உபாசம் இருந்தீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். உபாசம் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஏன் நம்ம உபாசம் இருக்கிறோம், எதற்காக நம்ம உபாசம் இருக்கிறோம், எதற்காக 40 நாள் அல்லது 21 நாள் 28 நாள் பல நாட்கள் நாம் என்ன செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஏன் அப்படி உபவாசம் இருக்கிறோம், எதற்காக நாம் உபவாசம் இருக்கிறோம், எதற்காக என்று சொன்னால் அதற்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் 6 முழமும் 1 ஜானுமாம். ரைட். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு வீரன். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஜெயண்ட் என்று சொல்லப்படுகிறது. ராட்சதன். என்னது? ராட்சதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராட்சதன் என்ன செய்வான், தினந்தோறும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலுடைய இராணுவத்தை என்ன செய்தான், சவால் விட்டு கொண்டிருந்தான். ஓகே, நமக்கு தெரியும் இந்த ஸ்டோரி, இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி, இந்த பின்னணி எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவன் பாருங்க, 4ஆம் வசனத்தில் அவன் எப்படி இருந்தான், அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். ரைட். தாவீது என்ன செய்தான், கோலியாத்தோடு கூட சண்டை செய்தான். எப்படி அவன் கொலை செய்தான் தாவீதை? எப்படி கொலை செய்தான்? கூழாங்கல். எத்தனை கூழாங்கல் எடுத்தான்? எத்தனை? 40ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17. தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனையை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனிடையிலே போனான். ரைட், நன்றி. இங்கே தாவீது யாரோடு கூட, எத்தனை பேரோடு யுத்தம் செய்தான்? ஒருவனோடு கூட யுத்தம் செய்தான். ஒரு கல்லை எடுத்தான். ஒரே கல்லிலே கோலியாத்தை என்ன செய்தான், வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். ஒரே கல்லிலே தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். பின்ன ஏன் தாவீது 5 கற்கள் எடுத்தான்? அவிசுவாசம் இல்லையா? ஒரு கல்லை எடுத்து ஒருவேளை மிஸ் ஆனா இன்னொரு கல்லை என்ன செய்யலாம், ஒரு கல்லை எடுப்போம், அடிக்கும் பொழுது அது விழுந்து விட்டால், தவறி போனால்
என்ன செய்யலாம், இன்னொரு கல்லை எடுக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை அதற்காக 5 கல் எடுத்தானா? நிறைய நம்ம பாட்டெல்லாம் இந்த 5 கல்லை பற்றி சிறு பிள்ளைகளுக்கு நாம் பாட்டெல்லாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். கொஸ்டின் இஸ், இங்கே கேள்வி என்னவென்று சொன்னால், தாவீது ஏன் 5 கல் எடுத்தான்? அவனுக்கு ஒருவேளை எவ்வளோ விசுவாசமா பேசுகிறான், எவ்வளோ தைரியமா பேசுகிறான், ஒரே கல் எடுத்தான், நெற்றில பட்டது, அவன் அந்த ராட்சதன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். ஏன் தாவீது 5 கல்லை எடுத்தான்? இல்லை யோசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. ரைட், வாசிங்க 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 16 வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 21. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பியனேப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன், ராட்சத புத்திரில் ஒருவன், யாரே இஸ்பினே, யார் பேர் என்ன? இஸ்பியனேப் என்னும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு. ஓகே, இங்கே ராட்சத புத்திரில் ஒருவன், அவன் பேர் என்ன? இஸ்பினேப். அவன் பேர் என்ன? இஸ்பிபேனேப். ஓகே, இஸ்பிபேனேப் கொஞ்சம் வார்த்தைகளோ பயங்கரமா இருக்குல்ல. இஸ்பிபேனேப், இவனை யார் வெட்டின? அவன் என்ன செய்தான்? அவனை யாரை வெட்ட வேண்டும் என்று இருந்தான்? தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். ரைட், அவனை யார் வெட்டினது? செருவியாவின் குமாரனாகிய அபிசாவ். ராஜாவுக்கு யார் ராஜாவுக்கு உதவியாக என்று சொன்னால் யார்? ராஜா யார்? தாவீது. வந்து பெலிஸ்தேனை வெட்டி போட்டான். அந்த பெலிஸ்தேன் யார்? இஸ்பிபேனேப். ஓகேவா? ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? நல்லா கவனிங்களேன். ரைட், இவனை அந்த செருபியாவின் குமாரனாக அபிசாய் வெட்டி போட்டான். ஓகே, கொன்று போட்டான். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1. அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. அப்போ ஊசாத்தனாக சிபேகாக் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். இரண்டாவது யாரு? சிபேகாய். இரண்டாவது ராட்சத யாரு? பேர் என்ன? சாப்பை வெட்டி போட்டான். முதல் ராட்சதன் யாரு? இஸ்பிபேனே. இரண்டாவது ராட்சதன் யாரு? சாப்பை வெட்டினார்கள். ரைட், இரண்டாவது 19 வசனம் வாசிங்க. பெலிஸ்தரோட இன்னும் வேற யுத்தம் கோபிலே உண்டான பொழுது, பெலிஸ்தரோட வேற யுத்தம் உண்டான பொழுது யாரே யோரசிக்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லெமிகான காத் ஊரனாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானானது. ரைட், ஓகே. இப்போ மூணாவது யாரு? யாரே யுரகின். ஓகே, இங்க மூணாவது ராட்சதன் எல்லாம் கவனிக்கிறீங்களா? மூணாவது ராட்சதன். ஓகே, 20ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்த பொழுது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கையில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் 6 விரல்களும் ஆக 24 விரல்களும் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியா இருந்து, இது எத்தனாவது? 4வது. இவனும் ராட்சத பிறவியா இருந்து. 21 வாசிங்களா. இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய செமையாவின் குமாரனாகிய யோனாத்தான் அவனை வெட்டினான். ஓகே, இப்போ 22 வாசிங்க. இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். ஓகேவா? மேல வாசித்தீங்களா? கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். யார் அந்த கோலியாத் சகோதரன்? யாரு? கோலியாத் சகோதரன். அப்ப இவங்க 4 பேர் யாரு? இந்த 4 பேரும் யாரு? இந்த இஸ்பிபேனே, சாப்பு, இன்னும் 2 ராட்சதர்கள் இருக்கிறாங்களா? எல்லாமே 4 பேருமே யாரு? கோலியாத்தின் சகோதரர்கள். இவங்க எல்லாமே எந்த ஊரு? அதான் காத்தூர். 4 மாசத்தை வாசிக்கிறோம். 17:4 காத்தூரானாகிய கோலியாத்.
இந்த 4 பேர் இங்க இப்ப கோலியாத்தை கொண்டு போட்டதுனால இந்த 4 பேர் என்ன பண்ணிட்டு தெரியுமா? தாவீதை கொல்ல வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா என்னுடைய சகோதரனை இவன் வெட்டினான். இன்னும் போனா தாவீதினுடைய அந்த வெளிப்பாடு பாருங்களேன். சிறிய பையனா இருந்தும் அவன் ஆக்சுவலி ஒரு மனிதன் தான் அங்கே வந்து சவால் விட்டு கொண்டிருக்கிறான். அவன் யாரு? கோலியாத். ஆனால் இவன் எடுத்த கல் எத்தனை கல்லு? ஆனா எடுக்க வேண்டிய எத்தனை கல்லு தான்? ஒரே கல்லு தான். ஆனா தாவீது எடுத்தது 5 கல்லு. ஏன் தெரியுமா? அங்கே 5 ராட்சதர்கள் இருந்தார்கள். ஒரு ராட்சதனுக்காக அவன் எடுக்கவில்லை. எவன் நம்ம எதிர்க்கிறானோ அத்தனை ராட்சதர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். இல்லைன்னா அவன் நம்ம வெட்டுவான். நேற்றுக்கு பஸ்ஸில் வரும்போது ஒரு இதில் பார்த்தேன், வந்தா வெட்டுவோம். ஒரு அந்த அந்த கூவத்தூர்ல அந்த தாண்டிலாம் வரும்போது ஒரு போர்டு இருந்தது, வந்தா வெட்டுவோம். பார்த்தா ஏர் கட்டிங் படம் போட்டிருப்போம், பெருசா இருக்கு. வந்தா வெட்டு, என்னடா பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா ஏர் கட்டிங்காக அவன் வந்து என்ன பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான் பாருங்க. வந்தா வெட்டுவோம், தரலனா திட்டுவோம். ரைட்டு, அப்படிதான் இருக்கு உலகம். இங்க பாருங்க, தாவீதுக்கு இருந்த அந்த அந்த வெளிப்பாடு. இந்த கோலியாத் யாரை நிந்தித்தான்? அவன் தேவனை நிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனை நிந்திக்கிற எந்த ராட்சதனை வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும். அதுதான் தாவீதுடைய டாஸ்க், வெளிப்பாடு. ஒருத்தனை நம்ம வீழ்த்துறதுக்கு பிரச்சனை இல்லைங்க, வேரோட ராட்சதர்களை வேரோட வெட்ட வேண்டும். அதற்காக தான் தாவீது 5 கல்லை எடுத்தான். நமக்கு தெரியல, இத்தனை வரும் இல்ல, தாவீது 5 கல்லை எடுத்தான். ஒருத்தர் தானே. இன்னைக்கு பிரசங்க என்னன்னா, கொல்லுங்கள், கொலை செய்யுங்கள். என்னது? கொலை செய்யுங்கள். என்னடா காலையிலேயேவா? கொலை செய்யுங்கள். தாவீதுக்கு மனிதர்களுக்கு இருந்த அந்த பெரிய ஒரு ஊழியம் அல்லது வேலை என்னன்னு சொன்னால், ராட்சதர்களை வெட்ட வேண்டும். அதனால்தான் கர்த்தர் அவன் என்ன செய்தார்? ராஜாவாக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். நமக்கெல்லாம் அந்த மன தெளிவு வெளிப்பாடு வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால், இந்த ராட்சதரை நாம் கொல்லாவிட்டால் அவன் நம்ம என்ன செய்வான்? கொன்று விடுவான். ஆமென். நமக்கும் இந்த ஒரு யுத்தம், காத்துரில பார்த்தீங்கன்னா அந்த 21 அதிகாரத்தை வாசிக்கிறோம். காத்துரில இன்னொரு யுத்தம் உண்டானது, காத்துரில இன்னொரு யுத்தம் உண்டானது. இப்போ யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 4 ராட்சதர்களை கொன்ற பிறகு அந்த காத்துரில என்ன இல்லை? யுத்தமே இல்லை. ஏன்? ராட்சதர்கள் என்ன செய்தாச்சு விட்டது? தாவீதினால் என்ன செய்து விட்டது? வீழ்த்தப்பட்டான். ரைட். நமக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:8 வாசிக்கலாமா? தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், உங்கள் எதிராளியாகிய பிசாஸ் ஆனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ நமக்கு ஒரு எதிரி இருக்கான் இல்லையா? நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? வீழ்த்த வேண்டும். இல்லைன்னா அவன் நம்ம என்ன செய்வான்? அதான் பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் என்று சொல்லுகிறார். தெளிந்த புத்தி வேணும், விழித்திருக்க வேண்டும். தாவீதுக்கு அந்த தெளிந்த புத்தி, அந்த விஜிலண்ட், அந்த விழித்திருந்த அந்த குணம் தாவீதுக்கு இருந்தது. விழித்திருந்தான். ஒரு ஆள் அல்ல ராட்சதன், இவனுக்கு பின்னாடி குடும்பமே ராட்சத குடும்பம். அந்த முழு குடும்பத்தை நாம் ஒழித்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது? இங்கே நிம்மதியாக சமாதானமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று என்ன செய்தான் தாவீது? என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். நமக்கும் தினந்தோறும் இந்த யுத்தம் நமக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. வாசிக்கலாமா? கொலோசியர் 3:5 வாசிங்களேன்.
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளை மேல் தேவ கோபாக்கினை வரும். எஸ், வெரி குட். அழித்து போடுங்கள். ரோமர் 8:13 வாசிக்கலாமா? ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரைட், ஓகே. இப்போ நமக்குள்ளாக 3 காரியங்கள் நமக்குள்ளாக என்ன செய்கிறது? யுத்தம் செய்கிறது. we have that warfare. தாவீதுக்கு இருந்த ராட்சதர்கள் வேற, நமக்குள்ளாக ஒரு ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா, இங்க தானே இருக்கீங்க எல்லாரும். நமக்குள்ளாக ஒரு ராட்சதர்கள் தினந்தோறும் நமக்குள்ளாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நமக்குள்ள போர் செய்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை வெளியே பார்ப்பதற்கு நம்ம ஒருவேளை அழகா இருக்கலாம், ஒருவேளை பார்ப்பதற்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு யுத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, அந்த யுத்தத்தை நடந்து கொண்டிருக்க யுத்தத்திலே நாம் அந்த ராட்சதர்கள் அழிக்காவிட்டால் அந்த ராட்சதர்கள் நம்ம என்ன செய்வார்கள்? அழித்து விடுவார்கள். அதுக்கு ஒன்று என்ன? 3 விதமான இங்க காரியங்கள் நாம் பார்க்க போறோம். ஒன்று மாம்சம். ஒன்று என்னது? மாம்சம். அதான் 8:23 வாசிக்கிறோம். வாசிக்க பார்ப்போம். அதுவும் அல்லாமல் ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆமா, மாம்சத்தின் பிடித்தால் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:15 வாசிங்களா பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளானவைகள் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். நமக்குள்ள இந்த மாம்சம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்முடைய எதிரி யாரு தெரியுமா? நம்முடைய ஃபர்ஸ்ட் எனிமி யாரு? மாம்சம். நாம நினைக்கிறோம் நம்முடைய எதிரி யாரு? எங்களுடைய எதிரி வீட்டுக்காரன், எங்களுடைய இந்த பக்கத்து வீட்டுக்காரன், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய மாமியார், என்னுடைய மருமகள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆக்சுவலி நம்முடைய எதிரி யார் தான்? நம்முடைய மாம்சம் தான். ஆக்சுவலி உலகத்திலே நமக்கு யார் நல்லவங்க தெரியுமா? உலகத்திலே நமக்கு யார் நல்லவங்க தெரியுமா? நம்ம பார்வையில் யார் நல்லவங்க? இங்க தானே இருக்கீங்க. உலகத்திலே நம்ம பார்வையில் யார் நமக்கு நல்லவங்க? வெரி குட். நான் தான் உலகத்திலே நல்லவன். நீ யார் வேணா கேளுங்க, உலகத்தில் யார் நல்லவன்? நான் தான் நல்லவன். எல்லாருமே அதாவது கொலை செய்கிறவனை கூட கேட்டு பாருங்க, அவன் என்ன சொல்லுவான்? அதுக்கு ஒரு நியாயப்படுத்துவான். கொலை செய்கிறவனை கேட்டு பாருங்க, இவள் ஜஸ்டிஃபை. அவன் சொல்லுவான், ஓகே இதனால தான் கொலை செய்வேன். அவன் அப்படி செய்யலன்னா செஞ்சிருக்க மாட்டேன். நமக்கெல்லாம் நல்லவங்க யாருன்னா நான் தான் உலகத்திலே நல்லவன். ஆனால் இதை மட்டும் ஒத்துக்கிறோமே, நம்ம இது சொல்லுகிறோமே. ஆனால் முதல் எதிரி நமக்குள்ள எதிரி யார் தெரியுமாங்க? நம்ம மாம்சம். ஏன் இந்த லெந்து காலங்களிலே எல்லாம் உபாசம் இருக்கு. ஏன் உபாசம் இருக்குன்னு தெரியுமாங்க? மாம்சத்தை ஒடுக்கணும். நீங்க மாம்சத்தை கொலை செய்யணும். நீங்க மாம்சத்தை கொலை செய்யல அப்படின்னா இந்த மாம்சம் உங்களை அழித்து விடும். அதாவது நீங்க மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இன்னும் டைரக்டா சொல்றாரு பாருங்க பவுல். இன்னைக்கு வேதம் சொல்லுது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். அதாவது சாப்பிட்றது குற்றம் இல்லைங்க. ஆனா நீ போஜன பிரியனா இருந்தால் என்ன தொண்டையில நீதிமொழியில பல வசனங்கள் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த மாம்சம் நம்ம எப்படி மாம்சம் விரும்பினது, ஆசைப்படுறது, மாம்சம் என்னன்னா கேட்குதோ இதுக்கெல்லாம் இது சொல்றபடி மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்தால்
இது இந்த மாம்சம் இருக்குதே, இது எதெல்லாம் கேட்கிறதோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் மாம்சத்தின்படி. அது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் லெட் பை ஃபீலிங்ஸ், இட் லெட் பை ஃபெய்த். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உணர்வுகளாலே நடத்தப்படுவது அல்ல, விசுவாசத்தினாலே நடத்தப்படுவது. அல்லேலூயா. இனி நம்ம உணர்வுபடி இல்லை, நினைச்சா இன்னைக்கு காலையில் பிரியாணி சாப்பிடும் போது பிரியாணி சாப்பிடல, அது சாப்பிட தப்பு இல்லை. ஆனால் மாம்சம் விரும்பினதை செய்வது பாவம். அல்லேலூயா. மாம்சம் விரும்பும், இது அடக்கி ஒடுக்குவதற்காக தான் இந்த காலங்களிலே உபவாசம், ஜெபம். ஆனா பல பேர் 40 நாள் மட்டும் உபவாசம் இருந்துட்டு, இந்த முஸ்லீம் சகோதரலாம் இருப்பாங்களே அவங்க காலையில நைட் வரைக்கும் என்ன செய்வாங்க, நைட்டு கட்டுன்னு கட்டுவான், நைட்டு செம கட்டு பயங்கரமா சாப்பிடுவாங்க. அது போன்று ஒரு வேளை சாப்பிட்டா போதுமே, நல்ல மட்டன் சிக்கன் அப்படி வச்சு துண்ணு கட்டான்னு ஒரு பழமுறை இருக்கு. நான் தப்பா அவங்களுக்கு குறை சொல்லலை, நல்லா சாப்பிடுவோம், நல்ல உபவாசம். நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். 40 நாள் முடிஞ்ச உடனே அப்பாட முடிஞ்சிச்சுரா சாமி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். மாம்சம் விரும்பினதை நாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம விசுவாசம் தான் மாம்சத்தை கட்டுப்படுத்த தவிர நம்முடைய விசுவாசத்தை இந்த மாம்சம் கட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனை வந்தது. என்ன வந்தது? அவர் பசியா இருந்தார். 40 நாள் முடிஞ்சிச்சு, பசியா இருந்தார். சாத்தான் வரான், என்ன செய்கிறான், நீ தேவனுடைய குமாரன் ஆயிடுச்சு, என்ன செய், கல்லுகளை எப்பமாக்கி கொடும். அது சோதனை, அது ஒரு சோதனை. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. நிறைய சபையில் என்னன்னா, சில கிராம சபையிலாம் சொல்லுவாங்க, ஏன் நீங்க போன வாரம் சபைக்கு வரல? ஐயா, ஆடு மாடு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை ஐயா, ஆடு பார்க்கவே யாருமே இல்லை ஐயா. நான் சொல்லுவேன், 6 நாளும் நீங்க மாடு மேய்ச்சிங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை அது உங்களை மேய்க்குது. ஞாயிற்றுக்கிழமை தானே அது என்ன செய்யுது, உங்களை மேய்க்குது. அது உங்களை கண்ட்ரோல் என்ன செய்யுது, அது உங்களை என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுகிறது. மாம்சம் நமக்கு விரோதமானது, மாம்சம் நமக்கு விரோதமானது. அதான் வாசித்தோம் இல்லையா நம்ம கொலோசியர்ல 3:5 மறுபடியும் வாசிங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயங்களை அழித்து போடுங்கள். அவயவங்களை அழித்து போடுங்கள். Kill the giants, கொலை செய்யுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடைய கூட, ஹலோ, கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். காலையில் எழுந்த உடனே நான் ஒரு கொலை செய்யணும். அது தினந்தோறும் எனக்கு அது கொடுத்துருக்க வேலை, கொலை செய்கிற வேலை. என்ன கொலை செய்கிற வேலை தெரியுமா? முதல்ல ஆல்பர்ட் டென்னிஸ்னை கொலை பண்ணணும். என் வேலை என்ன? காலையில் எழுந்த உடனே யாரை கொலை பண்ணணும்? ஆல்பர்ட் டென்னிஸ்னை, ஆல்பர்ட் டென்னிசனுடைய ஆசைகளையும் எல்லாவற்றையும் செய்யணும், கொலை செய்யணும். காலையில் வந்தீங்களா, கொலை செஞ்சு வந்தீங்களா? ஹலோ, யாரை கொலை செய்யணும் ஃபர்ஸ்ட்? நல்ல கை வச்சு சொல்லுங்க. காலை எழுந்தவுடன் என்னை நானே கொலை செய்ய வேண்டும். வீடியோவில் பார்க்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொலை செய்வது இந்த சரீரத்தில் அல்ல, மாம்சத்தின் ஆசைகளை. நம்ம சரீரத்தை கொலை செய்யக்கூடாது, மாம்சத்தின் ஆசைகளை. எவன் ஒருவன் தன் மாம்சத்தின் ஆசைகளை அடக்கி ஒடுக்கி வாழ்கிறானோ அவன் தான் he will be great leader. அவன் தான் லீடர் ஆக முடியும். எவன் தன்னை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண வைக்கிறானோ அவனே சிறந்த தலைவனாக இருக்க முடியும். If you know how to control yourself, you can control whole world. முழு உலகத்தையும் என்ன செய்ய முடியும்? கட்டுப்பாட்டுக்குள்ள. சுகர் வச்சு இருக்கிறவங்களை நிறைய பேர் கட்டுப்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மாம்சம் என்னும் நாக்கை என்ன செய்யறது இல்லை, கட்டுப்பாடு வைக்கிறதே இல்லை. நினைக்கிறதா, பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றது. காலைல கூட இப்போ கூட அழகாக நல்லா டீ கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். இப்போ இங்கே வந்தோடனே சக்கரை போட்டு தான் கேட்டேன். இன்னும் இதான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஆமீன்.
அதனால் இந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய மாம்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். மாம்சத்தை கொலை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ரீசெண்டாக கூட வச்சு நம்ம கோபம் இருக்கு இல்லையா? கோபம் என்னது? மாம்சத்தின் ஒரு வெளிப்பாடு. என்ன இப்படி அவன் பேசிட்டான், இவன் என்ன பேசிட்டா, எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கோபம் வச்சுக்கிட்டா, கோபம் எப்படி தெரியுமா இப்படி சொல்றாங்கன்னா, விஷத்தை நாம குடிச்சிட்டு மற்றவனை கொலை செய்யறது, மற்றவன் சாகன்னு நினைக்கிறது. கோபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் விஷயத்தை குடித்து விட்டு மற்றவன் சாக வேண்டும் என்று நினைப்பது. அதனால இந்த கோபம், மாம்சத்தின் கிரியை, ஆசைகள், இவை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய, ஆசைகள்னா உலக இந்த மாம்சத்தின் ஆசைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனால தான் உபவாசம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இது ஒரு பெரிய ராட்சதம். இது பெரிய ராட்சதர். இது வந்து இது கிரேட் ஜெயண்ட். நமக்கு விரோதமாக போர் செய்கிற இது ஒரு பெரிய ஒரு ராட்சதனா இருக்கிறது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து வாழ்க்கை என்பது இது ஞாயிற்றுக்கிழமை வருவதும் ஆராதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம் பெரிய ஒரு ராட்சதனா இருக்கிறது. பிரியமான ஜனங்களே, எப்போ நம்முடைய அந்த ஆசைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு எதிரி, முதல் எதிரி யாரு? மாம்சம். உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய காரியம் உங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் என்ன செய்றீங்க? உங்க மாம்சத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு தான் நமக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஐயா சொன்னாங்க, துதி ஜெபம் விட்டு விடவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? மாம்சத்தை. ஓகே, என்னன்னா வீட்டில் ஒருவேளை பூனை, நாய்க்குட்டி, முயல் குட்டி எல்லாம் இருக்கும், கிளி வளர்க்குறாங்க தானே. ஸோ எந்த உயிரினத்துக்கு நல்ல சாப்பாடு போடுறீங்களோ அது என்ன செய்யும்? நல்லா இருக்கும். எதுக்கு சாப்பாடு போடலையோ அது என்ன செய்யும்? கூடி சீக்கிரத்தில் செத்துரும் தானே. இதே போல தான் நம்ம மாம்சத்திற்கு அதிகமாக சாப்பாடு போட்டா மாம்சம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆவிக்கு சாப்பாடு போட்டா ஆவி ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு காலை எல்லாருமே காலை எழுந்த உடனே பார்க்குற ஒரே என்ன தெரியுமா? அது செல்போன். அப்படி தட்டினா போதும், ஒரு ஸ்க்ரோல், ஒரு ரீல் வரும். அப்படி போனே தெரியாது, 1 மணி நேரம் போயிட்டு இருக்கும். எல்லா மாம்சத்தின் இச்சையும் எதுக்குள்ள இருக்குது? இதுக்குள்ள இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இது மூலமா தான் மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? தீனி போட்டுட்டே இருக்கும். இது நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், இன்னைக்கு மொபைல் எல்லாமே இருக்குது. இதன் மூலமாக நம்ம மாம்சம் பார்க்க மாம்சம் என்ன ஆகுது தெரியுமா? ஸ்ட்ராங் ஆகுது. ஆவிக்கு சாப்பாடு போடாதனால ஆவி என்ன செய்யுது? வீக் ஆகுது. அப்போ மாம்சத்தை என்ன செய்யும்? மாம்சம் ஆவியை மேற்கொள்ளும். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் ஆவி உற்சாகமா இருக்கிறது, மாம்சமும் ஆக்சுவலி தப்பு. மாம்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆகையினால தான் நம்மளால் எழுந்து ஜெபிக்க முடியல. ஒருத்தர் ஜெபிக்கல, வேத வாசிக்கலைன்னா அவன் மாம்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆவி ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரியமான தேவஜனங்களே, நீங்க எதற்கு சாப்பாடு போடுறீங்க, எதை நீங்க அதிகமா ஃபீட் பண்றீங்க, அந்த ஃபீடு தான் ஆக்சுவலி ஒரு குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்றீங்க, அது போல இந்த உலகத்தில் உள்ள காரியங்களாலே, இந்த மாம்சத்தின் காரியங்களாலே நம்ம அதிகமாக பார்க்கும்போது கேட்கும்போது மாம்சத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? அதிகமாக சாப்பாடு போடுறோம். நினச்சிக்கணும், எதை அதிகமாக பார்க்குறோமோ அது நமக்குள்ளாக என்ன செய்யும்? போய் சாப்பாடாக போய் அதில் ஃபீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா மாம்சத்தின்படி பிடித்தால் சாவீர்கள். எத்தனை பேர் மாம்சத்தின்படி இன்னைக்கு பிழைத்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் மாம்சம் விரும்பினதபடி நீங்க வாழுகிறீங்க?
அது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய வைக்குதே. ஏன் நான் செய்ய வைக்குதுன்னா, உங்கள் மாம்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆவி ரொம்ப வீக்காக இருக்குது. மறுபடியும் வாசிங்களேன், 1 யோவான் 2:15 வாசிங்களேன். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இரண்டாவது ராட்சதை யார் தெரியுமா? முதல்ல யாரு? மாம்சம். நாம தான் முதல் எதிரி. யார் தெரியுமா? நம்முடைய மாம்சம் தான் நமக்கு முதல் எதிரி. இரண்டாவது ராட்சதை யாரு? உலகம். உலகம் பயங்கரமான ஒரு ராட்சதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாத்தான் எங்கே கொண்டு போகிறான்? தேவாலயத்தின் உப்பரிகை மேல் கொண்டு போய் சொல்றான், இங்க பார், இத எல்லாத்தையும் பாரு, எதை? இந்த உலகத்தை பாரு, உனக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன், இந்த உலகத்தை உனக்கு கொடுக்கிறேன், தாழ விழுந்து பணிந்து கொள். இது பயங்கரமான ஒரு 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 காரியம். ஆண்டவர் செய்தாரா? அப்பாலே போ, அவன் வேற பதில் சொல்ல அப்பாலே போ சாத்தானே, ஓடி போய் சாத்தானே. ஏன்னா நமக்கு உலகம் நிறைய காரியங்களை காட்டும். இது நல்லா இருக்கு, எப்படி இருக்கு? உலகத்துல நல்லா இருக்குது, அருமையா இருக்குது, இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி செய்யணும், உலகத்தில் இப்படி வாழணும், எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்ப வாழணும், எல்லாருக்கு முன்னாடி நீ வாழணும்னு நினைச்சா நீ கடன்காரனா தான் போவேன். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு சுபாவம் இருக்குதுங்க. அவன் வீட்டு கட்டிட்டான், நான் வீடு கட்டணும். அவன் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்கிதான். அவன் அப்படியே நகை நகையா போட்டுட்டு இருக்கிறான், நானும் என்ன செய்யணும்? நகை நகையா போடணும். இந்த சுபாவம் இருக்குது, இதை முதல்ல கொல்லணும் சார். இதை கொல்லணும். புருஷங்கிட்ட போய், ஏங்க என்னங்க வேலை செய்றீங்க, அவங்கள பாருங்க, எங்க அக்கா வீடு பாருங்க, எங்க தங்கச்சி வீடு பாருங்க, அவங்கள பாருங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. சொல்லுங்க கணவன் கிட்ட, இருக்கிறது சந்தோஷமா இருக்குது, ரொம்ப போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இருக்கிறத விட்டு அவர் உசுப்பேத்து விட்டு, வீட்டுக்கார உசுப்பேத்து விட்டு அவரு போய் கடன் பட்டு ஏதாவது வேலை செஞ்சு, ஏதாவது தவறான வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சா அப்புறம் அன்னைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி எப்படி இருக்கும்? ஒரு பாட்டு பாருமே, உலகமென் பின்னால் சிலுவையின் முன்னால். பாட்டு மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டோம். ஏன் சபை ஆராதனைக்கு வரமாட்டோம்? நீங்க இல்லைங்க, சில மக்கள் இருக்கிறாங்க எங்கள் ஊரில். ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு வேலைகள் வந்துடும். ஏன்னா உலகத்தின் பின்னாடி மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதை சந்தோஷமா என்ன செய்யுங்கள்? அனுபவிங்கள். எவனை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பா தெரியுமா? இப்ப இருக்கிற வாழ்க்கை நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறேன்னு எவன் நினைக்கிறானோ அவனை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயோ நான் எனக்கு இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமாங்க? எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, பதவி இல்லைன்னு நினைக்கிறான் தெரியுமா? அவனுக்கு எதுவுமே கிடைக்காது, பாட்டே தான் பாடிட்டு இருப்பான். எவன் ஒருவன் கர்த்தர் எனக்கு இவையெல்லாம் கொடுத்துருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பின்னாடி போவாதீங்கள். தாவீது இந்த கோலியாத்தை கொல்வதற்கு முன்பதாக சவுல் என்ன செய்தான்? சில கிஃப்ட் எல்லாம் என்ன செய்தான்? பரிசு பொருள் அறிவித்தான். எவன் ஒருவன் இந்த கோலியாத்தை கொல்லுகிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த பூமியில சர்வமானவன் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ராஜாவின் மகளை என்ன செய்யப்படும்? திருமணத்தை தருவான. 3 காரியங்களை சொன்னார். பொசிஷன், பதவி, பொசிஷன், பணம், 3வது பார்ட்னர். இதெல்லாம் அறிவித்திருந்தான். ஆனா இதெல்லாம் கேட்டு கூட யாரும் என்ன செய்யல? கோலியாத்தோடு கூட சண்டை போடுவதற்கு யாரும் போகல. ஏன்னா காரணம், இந்த 3 பொருட்கள் மேல் எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா யாரும் என்ன செய்ய போகல? யுத்தம் செய்ய போகவில்லை. ஆனா தாவீது அவன் காதலை இந்த 3 காரியங்கள் இல்லை, பொசிஷன், பொசிஷன், பார்ட்னர், பதவி, பணம், பார்ட்னருக்காக தாவீது என்ன செய்யல? கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணவில்லை. மாறாக தேவனை இவன் நிந்திக்கிறான்,
அதனால் அவனை கொல்ல வேண்டும் என்று போனான். ஆனால் தாவீதுக்கு இவெல்லாம் வந்ததா இல்லையா? தாவீது இவெல்லாம் வந்ததா இல்லையா? எல்லாமே வந்தது. நாம் உலகத்தின் பின்னாடி போகக்கூடாதுங்க. உலகம் நம்ம பின்னாடி ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கேயாசி என்ன பண்ணான்? பணத்துக்காக போனான். அவன் என்ன செய்தான்? குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. யூதாஸ் காரியோத் என்ன செய்தான்? வெள்ளி காசுக்காக. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவி பணம் பின்னாடி உலகத்தின் பின்னாடி ஓடினார்களோ அவர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் இழந்தார்கள். நாம் எதற்காக உலகத்தில் இருக்கிறோம் சொன்னால் பணத்தை சம்பாதிப்பதற்கு அல்ல, புகழை பேரி சம்பாதிப்பதற்காக அல்ல, உலகத்தில் எல்லாரும் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அல்ல. நாம் ஆண்டவருக்காக உலகத்தில் வாழ வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தில் வாழ்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? பணத்தை நாம் என்ன செய்கிறோம்? சம்பாதிக்க வேண்டும். உலகம் நம்ம பின்னாடி நமக்குள்ள வரக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், உலகம் நம்ம பின்னாடி என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் சேர்த்து வைக்காதீங்க. கர்த்தருக்காக கூடுங்க, கர்த்தருக்காக கூடுங்க. நாங்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக கொடுக்க கொடுக்க எல்லாத்தையும் நமக்காக வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவருக்காக கொடுக்க கொடுக்க இன்னும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேக காரியங்களை என்ன செய்ய நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என்ன? உலகம்னா பார்க்கறதெல்லாம் வாங்குறது, பார்க்கறதெல்லாம் செய்கிறது. உலகத்தில் பதவி இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும், பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும். இதற்காக நம்ம வாழக்கூடாது. உலகம். இரண்டாவது ராட்சதன் யாரு? யாருங்க? உலகம். முதல் ராட்சதன் யாரு? மாம்சம். இரண்டாவது ராட்சதன் உலகம். நீங்க உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தால் தயவு செய்து பின்னாடி மனம் திரும்பி இயேசுவின் பின்னாடி என்ன செய்யுங்க? ஓடி வாருங்கள். நீங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மூன்றாவது ஒரு எதிரி இருக்கிறான் நமக்கு. யார் சொல்லுங்க பாப்போம்? மறுபடியும் வாசிங்க, நமக்கு தான் தெரியுமே. யோவான் 1 யோவான். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டாவைகள் எல்லாம் பிதாவின் உண்டாவின அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஓகே, ரைட். ஓகே, யாக்கோபு 4:7 வாசிங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்னது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல 1 பேதுரு 5:8. ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய சாத்தான், யுவர் எனிமி. மூன்றாவது எனிமி யாரு? சாத்தான். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம எனிமி வந்து இவங்க அவங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். நம்ம எனிமி யாரும் இல்லை. நம்ம நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம பிஜேபிக்காக ஜோம் பண்ணுறோம், யாருக்கா நிறைய ஜோம் பண்ணுறோம், ரைட்டு. இவங்க வரணும் அவங்க வரணும். அவன் நம்ம எதிரி அவங்க கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அவங்க எதிரியை நினைக்காதீங்க. வேறு எந்த கட்சி நமக்கு எதிரி இல்லை. நம்ம எதிரி யார் தெரியுமா? யாரு? பிசாசு தான் நம்ம எதிரி. பாவம், அவங்களே நம்ம போய் எது சொல்லணும்? அவங்களாம் நல்ல மக்கள், மனிதர்கள். நம்ம எதிரி யாரை அட்டாக் பண்ணணும்? நம்ம எதிரி வந்து சாத்தான், பிசாசானவன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் எதிரி உங்கள் வீட்டுக்காரர் இல்லை, உங்கள் எதிரி சாத்தான், பிசாசானவன். யாருமே எதிரியை நினைக்காதீங்க. நம்ம எதிரி யாரு தான்? என் மனைவி தாங்க எதிரி. சில பேர் உள்ள அப்படியே, சில பேருக்கு ஊர் ஐயோ அப்படின்னு. யாருமே எதிரி அல்ல. நம்முடைய எதிரி யாரு? சாத்தான். வேதம் சொல்லுது எதிர்த்து நில்லுங்கள். என்ன செய்யுங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கலாம். கடைசி 12 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட போராட்டம் உண்டு? பிசாசோடு போராட்டம் உண்டு. அவனுடைய தந்திரங்களோடு போராட்டம் உண்டு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா பிசாசு போய்டும் நான் நினைக்கிறோம். அப்படிதானே?
சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணா, சாரி, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா பிசாசு போயிடுவான்னு நினைக்கிறோம். தவறு. எல்லா சத்தத்தை அவன் கேட்பான். அவன் சத்தத்திற்காக இல்லைங்க, நம்ம சுத்தத்தின்படி வாழ்ந்தால், பரிசுத்தமாக இருந்தால் அவன் சாத்தான் ஓடி போவான். அல்லேலூயா. இயேசு நாமத்தினால போ அப்படின்னா போக மாட்டான். நீ சுத்தமா இருக்கிறியா? நீ பரிசுத்தமா வாழ்ந்து சத்தம் போட்டு மெதுவா பேசினாலும் சாத்தானே செய்வான், ஓடி போவான். 1 தெசலோனிக்கேயர் 5:22 வாசிங்களேன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா விட்டு என்ன செய்யுங்கள்? விலகுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலக வேண்டும். ரைட், ஓகே. கலாத்தியர் 5 வாசிங்களா? கலாத்தியர் 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாத விரோதமாக. என்னது விரோதமாக? மாம்சம். ஓகே, அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட், ஓகேவா? இது மாம்சத்தினுடைய என்னென்ன கிரி பார்த்தீங்களா? எல்லாம் கிடைச்சதா? நம்ம நினச்சிட்டு மாம்சத்தினா வேசித்தனம், கொலை செய்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கோபம் இருக்கா? வெறி, மார்க்க பேதங்கள், சண்டை இருக்கா? சண்டை இருக்கா? சண்டை போடுறது எல்லாமே இது மாம்சத்தின் கிரியலா இருக்குது. இதெல்லாம் நமக்கு விரோதமாக உள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது? யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, உலகம் நமக்கு முன்பதாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? யுத்தம் காட்டும். அப்படியே உலகம் எப்படி இருக்கு பாத்தியா? நீ உலகம் அப்படியே பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கு. இயேசுநாதரே சாத்தானே செய்ய காட்டுற உலகத்தை பார், அதோ பார் எப்படி இருக்கிறது உலகம். இதெல்லாம் அனுபவிக்க என்னையா பண்ற? உலகத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. நீ ஏன் போற? உபவாசம் வைக்கிறாங்க, ஏன் நீ போற? உலகத்தை பாரு, என்ஜாய் பண்ணு பிரதர். உலகத்தை பாரு, நல்லா இருக்குது. இவ்வளவு பாரு, என்ன வாழ்க்கையை அனுபவம், என்ன எத்தனை நாள் தான் வாழ போற? எல்லாத்துக்கும் அனுபவி ராஜான்னு அனுபவிக்கிறான். யாரு? பிசாசு நம்மளை காட்டுவான். என்ன வாழ்க்கையை நீ அனுபவிச்சுட்ட? உலகத்தை பாரு. மூணாவது, பிசாசு இருக்கிறானே, மூணாவது நமக்கு எதிரி. அவன் அப்போதுமே எப்படி நம்ம கிட்ட வருவான்? பிசாசு அப்படியே கருப்பா தலை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி இருப்பான். நாமெல்லாம் பிசாசுன்னு நினச்சிட்டு இருட்டில், பயங்கரம் இருட்டில் ஒரு ரூம்ல புளிய மரத்தடியில் வேப்ப மரத்தடியில் வந்து நிற்பான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். பிசாசு எப்படி பேசுவான் தெரியுமா? ரொம்ப நல்லா தேன் ஒழுகிற மாதிரி பேசுவான். தேன் ஒழுகிற மாதிரி பேசுவான். என் கூட வா, நீ மகிழ்ச்சியா இருக்கலாம். என் கூட வா, மகிழ்ச்சியா இருக்கலாம். என் கூட வா, உன் நல்லா காப்பாத்துறேன். என் கூட வந்தினா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இங்க போன ஞாயிற்றுக்கிழமை போனா இதை விட்டுட்டு இங்க வந்தனா இதெல்லாம் கிடைக்கும். நீ சர்ச்சுக்கே போவாத, என் கூட வா, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஊழித்துக்கு ஏன் போற? நீ சர்ச்சுக்கு ஏன் உபவாசம் பண்ற? இன்னைக்கு தான் நல்லா நம்ம நிறைய வகை வகையா செஞ்சு வச்சிருக்கோமே. உபவாசனம் பண்ணாத, ஜெபம் பண்ணாத, அந்த நேரத்தை நல்லா தூங்கு. சாத்தான் சொல்லுவான். எல்லாத்தையும் சாத்தான் என்ன செய்ய வேண்டிய நமக்கு எப்படி காட்டும்? எப்படி காட்டுவானா, இதெல்லாம் நமக்கு நல்லது போல சொல்லுவான். ஏவாள் கட்ட எப்படி சொன்னான் தெரியுமா சாத்தான்? ஏவாள் கட்ட எப்படி சொன்னா? நீ தேவர்களை போல, நீ யூ வில் என்ஜாய், நீ அப்படியே வானத்தில் பறக்கலாம், நீ மிதக்கலாம், பயங்கரமா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிறைய 1 லட்சம் 2 லட்சம் கட்டி ஏமாத்தி கட்டிட்டு 1,08,000 ரூபாய் கிடைக்குது, 10,000 ரூபாய் கிடையாது, நிறைய பேர் கட்ட கஷ்டப்படுறான் உலகத்துக்கு பின்னாடி போய். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். முதல்ல அதை புரிஞ்சுங்க. இங்க நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. போய் தேவையில்லாத பணத்தை எல்லாம் செலவழிச்சு
ஆண்டவருக்கு கொடுக்காம கடைசி எங்க நஷ்டம், வேதனை, கஷ்டம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஆகினாலே உலகத்தின் பின்னாடியோ மாம்சத்தின் பின்னாடியோ சாத்தான் பின்னாடியோ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை. இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும். என்ன செய்யணும், கொல்ல வேண்டும். இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, என் மாம்சத்தை, என்னுடைய உலக ஆசையை, என்னுடைய எதிரிகளாகிய இந்த பிசாசானவனை வீழ்த்த எனக்கு உதவி செய்யும். அதற்கு தான் என்ன இருக்குது, நமக்கு வசனமும் ஜெபமும் உபவாசமும் இதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இதுக்கு தான் நம்ம ஆழத்துக்கு வருகிறோம், இதுக்கு தான் நம்ம வசனத்தை கேட்கிறோம், இதற்கு தான் நாம் ஜெபம் செய்கிறோம். இதை நீங்க கொலை செய்ய விட்டால் இந்த ராட்சதர்களை, அவர்கள் நம்ம என்ன செய்வார்கள், அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான், உலகம் நம்ம வகை தேடி கொண்டிருக்குது. எப்படியாச்சும் இவனை வீழ்த்தி உலகத்தில் போய் மாட்டி சிக்கி வச்சுட்டு இவனை தவிக்க விடணும் அப்படின்றது பார்த்து கொண்டே இருக்கிறான். நமக்கு நிறைய பிரச்சனை காரணம் தெரியுமாங்க, நமக்குள்ள இருக்க உலக ஆசை, மாம்சத்தின் ஆசை. சாத்தான் நமக்கு எல்லாம் காட்டுறதுன்படி நம்ம வாழுது, அதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை. இவைகளை நாம் வெறுத்து விட்டால், அழித்து விட்டால், நமக்கு ஒரு சமாதானமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவரே செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அநேகருக்குள்ள ஒரு போராட்டம், மாம்சம். இதில் பார்த்து 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 இதில் ஃபீட் பண்ணி எல்லாமே இதில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஹியர். உலகம், மாம்சம், பிசாசு எல்லாம் இந்த ஃபோனில் இருக்குது. இதை பக்குவமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லைனா ஆவின்படி நீங்கள் பிழைத்தால், மாம்சத்தின்படி என்னது, ஆவின்படி பார்த்தா நீங்கள் பிழைப்பீர்கள். You will live. If you walk by faith, walk in the spirit, you will live. நீங்கள் ஆவின்படி நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சிறுவன் என்ன செய்தான், அப்பாவிட்ட சொல்லிட்டு, அப்பா நாங்கள் போய் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சிறுவன் மீன் தூண்டிலும் சிறிய பையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், மீன் பிடிக்க போகிறான். மீன் பிடிப்பதற்கு அவன் மண்புழு தேவைப்படுகிறது. இவன் என்ன செய்தான், போகிற வழியிலே ஒரு தண்ணீர் களிமண் என்ற இடத்துல இருந்துச்சு. அங்கே ஒரு இடத்தை பார்த்தான், அங்கே புழுக்கள் இருந்தது. எல்லாத்தையும் வாரி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மீன் பிடிக்க போனான். மீன் பிடிக்கும்போது ஒவ்வொரு முறை மீன் பிடிக்கும்போதும் என்ன செய்வான், அந்த பையுக்குள்ளாக கைவிடுவான். கைவிடு மண்புழு எடுக்கும்போது அந்த மண்புழு சுருக்கென்று கடிக்கும். இவன் உதறி தள்ளிவிட்டு அந்த புழு எடுத்து அந்த தூண்டிலை மாட்டி என்ன செய்வான், மீன் பிடிப்பான். ஒவ்வொரு முறையும் இவன் வந்து போடும்பொழுது அந்த புழு என்ன செய்யும், இவனை சுருக்கென்று கடிக்கும். இவன் அதை உதறி தள்ளிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு புழுவாக எடுத்து மாட்டி மீன் பிடித்தான். இது மீன் பிடித்தப்பட்டு வீட்டிற்கு வர வழியிலே இவன் மயங்கி நுரைத்தள்ளி கீழே விழுந்து இறந்து விட்டான். இதை கேட்டு அவனுடைய தகப்பனார் ஓடி வந்தார். மாறில் அழுது கொண்டு அடித்து கொண்டு வந்தார். வந்து பார்த்தார், குழந்தை மகன் மரித்து கிடக்கிறான். காரணம் பார்த்தால் அந்த பை அங்கே பக்கத்தில் இருந்தது. பையை பார்த்தால் அது எல்லாமே மண்புழு அல்ல, பாம்பு குட்டிகளாக இருந்தது. இந்த சிறுவனுக்கு அது தெரியவில்லை, இதெல்லாம் பாம்பு குட்டிகள் என்று. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறு அந்த பாம்பு குட்டிகள் இருந்த சின்ன சின்ன விஷம் ஒவ்வொரு முறை கடிக்கும் பொழுதும் இவன் கையின் வழியாக அது விஷமாக மாறுது. பல முறை பல புழுக்கள், பல பாம்பு குட்டிகள் கடித்த விஷம் மாறினது. இந்த விஷம் மாறி அவன் வருவழியிலே மரித்து போய்விட்டான். பிரியமானவர்களே, இந்த உலகம், மாமிசம், பிசாசு இப்படிதான். நமக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் தானே, கொஞ்ச நேரம் தானே, ஒரு நாள் தானே, இப்போ தானே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை நாம் அப்படியே பார்த்து விட்டுடலாம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் நம் ஆத்மாவிலே இறங்கும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிந்த புத்திவிலாயிருங்கள், விழித்திருங்கள், உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் அழித்து போடுங்கள். எப்படி வருவானா, பெருசா வர மாட்டான், சின்னதாகத்தான் வருவான்.
ஆவியானவர் உணர்த்தும் பொழுதே நீங்கள் மனம் திரும்பி அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இரக்கம் இல்லை. உங்கள் ஆத்துமா சீர்கெட்டு போகும். வெளியே நாம் எப்படி வேணா வாழலாம், உள்ளே ஆண்டவர் பார்க்கிறார். நாம் யார் என்று நமக்கு தெரியும். மாம்சத்தின் கிரியை லிஸ்ட போட்டிருக்காது, படிங்க. என்னென்ன மாம்சத்தின் கிரியை தயவு செஞ்சு இந்த நாட்களில் உபவாசிருங்கள். எதற்கு? இவைகளை, இந்த 3 ராட்சதர்களை நீங்கள் வீழ்த்துவதற்காக, இன்று ராட்சதர்களை கொல்லுவதற்காக. வேத வசனத்தையும் உபவாச ஜெபம் இவைகளை நாடுங்கள். இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறுவனுடைய வாழ்க்கை நடந்தது போல நம் வாழ்க்கையில் நடக்கும். மனம் திரும்புங்கள். உங்கள் மாம்ச கிரியை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்பினால் கர்த்தர் உங்கள் மேல் மனம் இறங்குவார். கண்களை மூடி ஜெபம் செய்யுங்களேன். நீங்கள் கண்களை மூடுங்கள். இன்றைக்கு உங்களை சிலுவையில் அறையுங்கள். தாவீது அந்த 4-5 ராட்சதர்களை கொன்றது போல நீங்க நமக்குள்ளாக போர் செய்கிற அந்த ராட்சதர்களை கொன்று போடுங்கள். இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறைவோம். பவுல் சொல்லுகிறது போல, நான் கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து தான் என் வாழ்க்கை நடத்துகிறார், ஆவியானவர் தான் என் வாழ்க்கை நடத்துகிறார் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே எனக்குள்ள மாம்சத்தின் கிரி அதிகமா இருக்குது, ரொம்ப அதிகமா இருக்குது, எனக்குள்ள உலக ஆசை ரொம்ப அதிகமா இருக்குது, பிசாசு பின்னாடியே ஓடிட்டு இருக்கேன், அவன் சொன்னபடியே நான் கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படுறது இல்லை, பிசாசு என்ன சொல்றானோ, எதை காட்டுகிறானோ, எதை செய்ய சொல்றானோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மனம் திரும்புங்க தயவு செய்து. கர்த்தர் உங்கள் புதிய வாழ்க்கையை தர விரும்புகிறார். புதிய வாழ்க்கை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு புதிய வழி வைத்திருக்கிறார். ஒடுக்குங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய என்ன பலவீனம், ஏன் எந்தெந்த மாம்சத்தின் காரியம் உங்களிடத்தில் இருக்கிறது, என்னென்ன உலக ஆசைகள் உங்கள்கிட்ட இருக்கிறது, என்னென்ன பிசாசின் சொல்படி நீங்க கேட்டு வாழுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவைகளை அறிக்கை செய்து இப்போது இன்றைக்கு விட்டு விடுங்கள். நல்ல பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்குள்ளாக கிரியை செய்கின்ற ராட்சதர்களை அழித்து போட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது அந்த 5 ராட்சதர்களை கொன்று போட்டது போல எங்களுக்குள்ளா போர் செய்கிற இந்த உலகம் மாமிசம் பிசாசை அழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.